ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை. பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை. பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே. பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே புனிதரென்று நிரூபித்தாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை. தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை. நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே. நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஒரு வெற்றி என்று சொல்கின்ற பொழுது கடின உழைப்பிற்கு பின் வருகின்றது. உழைக்காதவர்கள் உண்ணலாகாது என்று தூய பவுலடியார் சொல்லுவார். ஆனால் உழைக்காமல் எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் அதற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பார் என்பதற்கேற்ப பல மாதங்களாக, கடந்த 3 மாதங்களாக பல சிரமங்களோடு, இந்த தொற்று நோயின் காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், இந்த ஆலயமானது இருந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு, சீரிய சிந்தனையோடு, எளிய முறையிலேயே நாங்கள் ஆயரோட அனுமதி பெற்று எங்கள் சபை தலைவரின் ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த பணியை தொடங்கினோம். இந்த பணியை துவங்குகின்ற பொழுது புதிய ஆலயம் கட்டப்போகிறோமே, எதற்கு இந்த ஆலயத்தை சரி செய்ய வேண்டும் என்று பலரும் கேள்வி கேட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் வந்தது. இந்த ஆலயமானது இந்த இடத்திலேயே பல ஆண்டுகளாக, நூற்றாண்டை கடந்ததாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இருக்கின்ற ஆலயமானது சீர் செய்யப்படாவிட்டால் அது அப்படியே போய்விடும். இதை சீர் செய்து சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது இதனுடைய ஆயுட்காலமானது இன்னும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் முடிவு எடுத்தோம். முதல் பணியாக அந்த கூரையின் மேல் பகுதியில் இருக்கின்ற அதை செப்பனிட்டோம். செப்பனிட்ட பிறகு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அருகில் இருக்கின்ற எல்லா சுவருமே வெடித்து விட்டது. ஒவ்வொன்றாக சீர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு 6 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாக இந்த ஆலயத்திற்கு நாங்கள் மெருகூட்டுகிறோம், இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே பங்கெடுக்கின்றோம் என்று அவர்களாகவே முன் வந்தார்கள். காரணம், பாத யாத்திரையாக வருடம் வருடம் இந்த ஆலயத்திலிருந்து குறைந்தது 30 to 40 பேர் செல்வார்கள். இந்த வருடம் நாங்கள் செல்லவில்லை. பாத யாத்திரையாக செல்ல முடியாத காரணத்தினால் நாங்கள் அந்த பணத்தை இந்த ஆலய வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து செல்கின்றோம் என்று சொல்லி அந்த பாத யாத்திரை குழுவானவர்கள் வந்தார்கள். அவ்வாறாகத்தான் இந்த பின்பகுதியில் இருக்கின்ற இந்த மெருகூட்டப்பட்ட இடமானது வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. எனவே இந்த பரீட்சையை அவர்கள் அன்னையின் மீது கொண்டிருந்த அன்பையும் பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணிக்கு சென்றோம், ஆசிரியை பெற்றுக்கொண்டோம். இன்று எங்கள் ஆலயத்திற்கு அந்த பணத்தை செலவழிக்கிறோம் என்று சொல்லி முன் வந்து இதை செய்தார்கள். எனவே அது பாராட்டுக்குரியது அந்த இளைஞர்கள் அனைவருக்கும். அதைத் தொடர்ந்து இதை பார்த்த மற்றவர்கள் இந்த ஆலயமானது இவ்வளவு அழகாக வருகின்றதை பார்த்து நாங்கள் அமைதியாக நின்றுவிடக்கூடாது. எனவே நாங்கள் அமர்வதற்கின்ற இடமானது நன்றாக இருக்க வேண்டும், எனவே இதை டைல்ஸ் போட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதையும் ஒரு சில பேர் முன் வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று முன் வந்தார்கள். இவ்வாறாகத்தான் இந்த ஆலயமானது இன்று புது பொலிவுடன் நிறைவே காணுகின்றது. எனவே இறைவனுக்கு நான் முதற்கண் நன்றி செலுத்துகிறேன். எந்த ஒரு காரியமும் இறைவன் பெயரால் எளிய முறையில் துவங்குகின்ற பொழுது அது நிறைந்த கனி தருகின்றது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இறைவன் இதை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இரண்டாவதாக, அந்த இறைவனது ஆசிரியை பெற்றுக் கொடுப்பதற்காக நமது திரு அவையிலே பல முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த முறையின் வழியாக வருகின்ற நமது மறைமாவட்ட ஆயர் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த ஆலயத்திற்கு உதவியும் செய்திருக்கின்றார்கள். மேலும் இந்த ஆலயத்திற்கு எப்பொழுது நான் வர வேண்டும், எப்பொழுது நான் மந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அவர்கள் கொண்டிருந்ததை பார்க்கின்றேன். எனவே அந்த ஆர்வம், அவர் கொண்டிருக்கின்ற பாசம், இதை இன்று நாம் அனைவருமே கண்கூடாக பார்த்தோம். நேரத்திற்கு முன்னதாகவே வந்து அமர்ந்து நம் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட மேதகாய அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் மனமுவந்து நன்றி செலுத்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நமது எளிய அன்பின் காணிக்கையாக பொன்னாடையும் சிறிய காணிக்கையும் கொடுக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது வட்டார அதிபர் தந்தை சகாயராஜ் அவர்கள் சூசேப்பர் பேராலயத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
நமது எளிய அழைப்பை மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அல்லது நான் அந்த பக்கத்துக்கு செல்கின்ற பொழுது உங்கள் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், பங்கு எப்படி செல்கிறது என்று ஒரு பாசத்தோடு விசாரிக்கின்ற நல்ல தந்தை. எனவே அவர்களும் இன்று நமது மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக நாம் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நிர்வாகி டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பஞ்சம்பட்டியிலே அது பெரிய ஒரு ஊர், நமது ஊரை போல ஒரு பாரம்பரியமிக்க ஊர். அந்த ஊரிலே வட்டார அதிபராக சிறப்புடன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்குரிய அருத்தந்தை ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டும் தெரிவிக்கின்ற விதமாக திருவாளர் அந்தோணி அவர்கள் பொன்னாடை பொறுத்து நன்றியை தெரிவிப்பார்கள். இந்த பங்கில் ஒரு ஆண்டாக பணி செய்து இப்பொழுது முசிறிக்கு அருகில் இருக்கின்ற தாத்தங்கையார் பேட்டை என்ற பங்கிலே மிக சிறப்பாக சென்ற இடத்திலே நன்றாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எமது சபையை தான் சார்ந்த அருட்தந்தை பீட்டராஜன் அவர்களும் நமது அழைப்பை ஏற்று நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டும் தெரிவிக்கின்ற விதமாக அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நமது ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இசையிலேயே பிறந்து இசையிலே வளர்ந்து சென்றுகளிடமெல்லாம் பாடல்கள் பாடி மக்களை கவர்கின்ற ஒரு இன்னிசை மன்னர். பாடல்கள் மட்டுமல்ல, பக்தியிலும் அதிலும் சிறப்பாக அன்னை மரியாள் மீதும் நற்கருணை மீதும் கொண்டிருக்கின்ற பக்தியை நான் பல இடத்திலே அவரை பார்க்கின்ற போதெல்லாம் கண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட மதிப்புக்குரியவர் அருட்தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள். விசி குருசடி பங்கிலிருந்து வந்திருக்கின்ற அவர்களுக்கு நமது அன்பின் பரிசாக அவர்களை பொன்னாடை பொறுத்த டேவிட் அவர்கள் வருகிறார்கள். நமது மகிழ்ச்சி இன்று மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் நான் உங்களோட மகிழ்ச்சியில் பங்கெடுப்பேன் என்று சொல்கின்ற ஒரு உரிமை குரல். நமது இல்லத்திற்கு நமது பங்கிற்கு ஒரு வரம் என்று சொல்லலாம். தொன்போஸ்கோ இல்லம். தொன்போஸ்கோ இல்லத்திலே இல்ல பொறுப்பாளராக இல்ல தந்தையாக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை பெர்னாட் ஷா அவர்களுக்கு நமது அன்பையும் பாராட்டையும் தெரிவிக்கின்ற விதமாக ஜோசப் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். மாதா தொலைக்காட்சி இல்லம் தோறும் இறையாட்சி என்று நாம் சொல்லுகின்ற வசனத்தை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வசனத்துக்கு ஏற்ப சரியாக ஒரு 4 மணி அளவில் இருக்கும் அருட்தந்தை ஜெமி அவர்கள் தொடர்பு கொண்டு, ஃபாதர் மார்ட்டின், இந்த நிகழ்விலே நான் உங்களோடு வருகின்றேன், இன்றைய நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் படம் எடுக்கின்றோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதை செயல்படுத்தியும் இருக்கிறார்கள். எனவே இது வருகை தந்து நமதுக்கு மகிழ்ச்சியில் பங்கெடுத்து இதை வீடியோ எடுத்திருக்கின்ற அருட்தந்தை ஜெமி அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டும் தெரிவிக்கின்ற விதமாக தம்பி ரொசாரி அவர்களை பொன்னாடை பொறுத்து அன்போடு அழைக்கின்றேன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் முதல் குருவானவர் செல்கின்ற இடமெல்லாம் ஒரு சிரித்த முகத்தோடு கம்பீரமான இருக்கக்கூடியவர். அவரை பார்த்தாலே எல்லோருக்கும் ஒரு புன்னகை வரும். சிரித்து பழகக்கூடியவர். அவர் என்றைக்கு பார்த்தாலும் ஏதாவது ஒன்று புதிதாக செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். எங்கள் பங்கில் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிள்ளைகள் மீதும் இளைஞர்கள் இளம்பெண்கள்
பங்கு மக்கள் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மண்ணின் மைந்தர் ஆல்பர்ட் அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக திருவாளர் செபாஸ்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். நமது காயருக்கு அவர்களுக்கு செயலாளராக என்றும் எப்போதும் சிறப்பாக செய்யக்கூடியவர், செய்து கொண்டிருக்கின்றவர்கள். தொலைபேசியில் மட்டுமல்ல, நேரடியாக செல்கின்ற பொழுதும் ஃபாதர் வாங்க என்று சொல்லி இன்முகத்தோடு பழகக்கூடியவர் அருள் தந்தை ஆபேல் அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டியும் தெரிவிக்கின்ற விதமாக அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நமது கோவில் பிள்ளை ஐயா பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாக இருக்கின்ற அருள் தந்தை அகஸ்டின் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது கோவில் பிள்ளை அருளப்பா அவர்கள் நன்றி சொல்லி பொன்னாடை போர்த்துவார்கள். இப்பொழுது மேற்கு மரியானாதபுரம் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தங்களது நன்றியை பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். மேலும் நமது பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகள் FSA அருட்சகோதரி அவர்கள் இப்பொழுது நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தங்களது நன்றியை தெரிவிப்பார்கள். இந்த பங்கிற்கு கிடைத்த 3 முக்கணிகள் என்று சொல்லலாம். ஒன்று SDB தொன்போஸ்கோ இல்லமானது அமைந்திருக்கிறது. எனவே இல்ல தந்தையை வந்திருக்கிறார்கள், அந்த இல்லத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது FSA அருட்சகோதரிகள் இல்லம். அருட்சகோதரிகள் பீட அலங்காரம் மற்றும் ஞான காரியங்களிலே ஈடுபட்டு நமக்கு உதவியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பங்குதான் என்று சொல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த மக்களுக்காகவே என்று சொல்லி உரிமை குரல் கொடுக்கின்றவர்கள், இந்த பங்கிலே தொலைவில் இருந்தாலும் எல்லா விதத்திலும் நாங்கள் இந்த பங்கோடு சேர்ந்தவர்கள் தான் என்று உரிமை குரல் கொடுக்கின்றவர்கள், கலையிலும் சரி ஈடுபாட்டிலும் சரி உதவியாக இருக்கின்ற ICM அருட் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மக்களுக்கு என்றும் எப்போதும் இன்முகத்தோடு அன்னை தெரசா சொல்வதைப் போல ஏழைகளுக்கு செய்யுங்கள், இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல சலேசியா அருட்சகோதரிகள் எப்பொழுதுமே மக்களுக்காகவே உழைக்கின்றவர்கள், உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களும் நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து ஜபித்து நமக்கு இறையாசிரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 3 மாதங்களாக இந்த பணியை துவங்குகிற நாளிலிருந்து இன்று வரை செம்மையாக சொல்வதெல்லாம் கேட்டு இப்படி செய்யலாம் என்று சொல்லலாம் ஆலோசனைகள் கொடுத்து சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற பங்கு நிர்வாகிகள் ஒவ்வொருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இது வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு நேரம். வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றவர்கள் என்பது முக்கியமான காரியம். எல்லோருமே எல்லா காரியத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. ஆனால் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது அது எல்லா விதத்திலும் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு ஒரு அடையாளமாக இந்த 3 நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள். எனவே
நமது ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக டேவிட் செல்வகுமார் அவர்களுக்கு நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பார்கள். திருவாளர் அந்தோணி அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுகளையும் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். திருவாளர் ஜோசப் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஆலோசகர் மூவர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த பீட பணியானது பீடத்திற்கு பின்பகுதியில் இருக்கின்ற பணிகளை செவ்வனே செய்வதற்கு முன் வந்து பாதயாத்திரை குழுவாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் பணத்தை கொடுக்கின்றோம் என்று இன்முகத்தோடு சொன்னார்கள். இந்த வருடம் ஆலயத்திற்கு அன்னை மரியாதை ஆலயத்திற்கு செல்ல முடியாது இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு நாங்கள் எங்கள் ஆலயத்திற்கே செலவிடுகிறோம், எங்கள் நண்பர்களிடமிருந்து பெற்று இந்த ஆலயத்தை மெருகூட்டுகிறோம் என்று சொல்லி ஒரு குழுவாக அமைந்து 6 பேர் இணைந்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அது ஒரு பாராட்டக்கூடிய செய்தி. ஏனென்றால் திருத்தந்தை அவர்கள் சொல்வதைப் போல இளைஞர்களை கட்டியெழுப்புங்கள் ஆலயம் வளரும் என்று சொல்வார். அதுபோல இன்றைய இளைஞர்கள் அந்த 6 பேரும் இணைந்து நமக்கு பல விதத்தில் உதவி இருக்கின்றார்கள், பல உதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அந்த 6 பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். முதலாவதாக தம்பி ரொசாரி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டேவிட் செல்வகுமார் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜோசப் சந்தியாகு அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜோசப் ஜோதி பாசு அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டான் ஆலிவர் அவர்களுக்கு எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். செபாஸ்டின் செருமனி அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெஜினா மேரி ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் சிறப்பான விதத்திலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த டைல்ஸ் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலிலே வார்த்தை கொடுத்தது அவர்கள்தான். எனவே அவர்களுக்கு நாங்கள் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற விதமாக அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து நமது நன்றியை தெரிவிப்பார்கள். திருவாளர் தாமஸ் அன்னமாள் இந்த டைல்ஸ் ஒட்டுவதற்கு 40 மூட்டை சிமெண்ட் வேண்டும் என்று சொன்ன உடனேயே முன் வந்து ஃபாதர் நான் செய்கிறேன் என்று இன்முகத்தோடு சொன்னவர்கள். எனவே அவர்கள் மகன் இருக்கிறார் சபா, அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாளர் ஜெயக்குமார் ஆஷா பைனான்ஸ் நடத்துகின்றவர்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே. மேலும் நமது ஊரை சார்ந்த திருவாளர் மைக்கேல் சாமி அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
பொன்னாடை போர்த்தி மக்களை ஆசீர்வதித்த நமது ஆயர் பிறந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மறைவட்ட அதிபர் அருள் தந்தை சகாயராஜ் அவர்களை பொன்னாடை போர்த்து அன்போடு அழைக்கின்றோம். இறையாசிர் பெற வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் நிர்வாக பேரவையின் சார்பாக பணிவான தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முறை தோன்றினால் அது கனவாக இருக்கும், இருமுறை தோன்றினால் அதுதான் நமது ஆசையாக இருக்கும், பலமுறை தோன்றினால் அதுதான் நமது லட்சியமாக இருக்கும். ஆம், எங்களுக்கு கனவும் இருந்தது, ஆசையும் இருந்தது, லட்சியமும் இருந்தது. ஆகையால் தான் எங்களால் இதை சாதிக்க முடிந்தது என்று உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இத்தகைய சாதனை புரிவதற்கு முதற்கண் எங்களது நன்றிகளை பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் இந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஃபாதர், எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். வயசில் சிறியவங்க பெரியவங்களாம் பார்க்கல, நீங்கள் செஞ்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலை. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது அந்த கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களால் இது உருவாக்க முடிந்தது. ஆகவே அவருக்கு மீண்டுமாக ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய சாதனை புரிவதற்கு எங்களுக்கு மிகச்சிறந்த நன்கொடையாளர்கள் இருக்கின்றவர்களை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். தயவுசெய்து முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காமலாபுரம் தங்கம் மகன் திரு ராஜாராணி குடும்பத்தினை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். சிறந்த நன்கொடையாளர்கள் ரம்லா திரவிராஜ் குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். காமலாபுரம் தங்கம் மகன் ராஜாராணி குடும்பத்தினர் நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். ரம்லா திரவிராஜ் குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். அவருக்கு பதிலாக ரொசோரியா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எம் ரொசோரியா ஆண்டனி அவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். பாக்கியராஜ் கார்பெண்டர் குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். அமல்ராஜ் குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். அமல்ராஜ் குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். ஹரணி ஏஜென்சிஸ் உரிமையாளர் திரு சதீஷ் பிரசாத் அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். திரு சதீஷ் பிரசாத் அவர்கள். முன்னாள் ஊர் தலைவரும் இந்நாள் ஆலோசகரும் ஆகிய திரு எம் பாக்கியன் ஜெயவாளன் அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். திரு சபரிநாதன் அட்வொகேட் அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். ஃபாதர் 24ஆம் தேதி முடிவு பண்ணிட்டார். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. தயவுசெய்து இந்த 24ஆம் தேதி நீங்கள் முடிச்சுட்டாங்க, அடுத்து மிஷன் சண்டே வருது, கிறிஸ்மஸ் வருது, எல்லாம் வருது, நீங்கள் இழுத்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்னாரு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெயிண்டர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
அந்த பெயிண்டரு இரவு பகல் பாராமல் ஒரு வாரம் தூங்கவே இல்லை. தூங்காமல் 24 தேதிக்குள்ள முடிச்சே ஆகணும். அவங்க வீட்டுக்கே போகல. நைட்டு மகளும் இங்கே இருந்து தங்கி சாப்பாடெலாம் கடையில் வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியாக விரைவில் முடிப்பதற்கு அயராது உழைத்து பாடுபட்ட சாந்தன்ராஜ் குடும்பத்தினை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். இறுதியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசி என்ன பண்ணலாம், மராமத்து பணி முடிஞ்சிருச்சு, பீடப்பணி முடிஞ்சிருச்சு, தர எப்படி இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோம். அப்படி வருத்தப்பட்டிருக்கும் வேலையிலே இதை நான் செய்து தருகிறேன் என்று முன் வந்து மிகப்பெரிய சிறந்த நன்கொடையாளராக அதிகமாக தொகை செலவழித்து டைல்ஸ் போட்டு கொடுத்து ஆலயத்தை சுத்தமாகவும் மிளிர வைக்கும் வண்ணமாக பெரிதும் உதவிய சாஸ்திரி நகர் ரெஜினா மேரி ஆசிரியை மகன் இன்ஜினியர் அந்தோணி பால் சகாய குடும்பத்தினரை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஊர் நிர்வாக பேரவையின் சார்பாக கேடயம் வழங்கப்படுகின்றது. ஈன்ற பொழுதின் பெருதுவைக்கின் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் திருமதி ரெஜினா மேரி ஆசிரியை அவர்களை வருக வருகனை இருகரம் கூப்பி வரவேற்று அவர்களுக்கு கேடயம் வழங்குகிறோம். சபரிநாதன் அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். திரு சபரிநாதன் அட்வொகேட் அவர்களை பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம். ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களுக்கு பேரன்பும் பேர் ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கியது மட்டுமல்லாமல் திட்டி கொடுத்தும் வேலை வாங்கி கொடுத்தவர் நமது பங்கு தந்தை அவர்கள். எப்போ தான் முடிப்பீங்க இந்த வேலையை அப்படின்ற மாதிரி நிறையா சிங்க ரொம்ப கோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார். அது என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் அவர் அந்த வேகம் கொடுக்கலன்னா நாங்கள் இவ்வளோ வேகமாக அந்த வேலையை செஞ்சுருக்க முடியாது. கண்டிப்பாக அவரை நன்றியோடு நினைத்து பார்த்து நிர்வாக பேரவையின் சார்பாகவும் வழித்துறை மாத பாத யாத்திரை குழுவின் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆயர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். ஆயர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு. மற்ற நன்கொடையாளர்கள் எல்லாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று கௌரவிக்கப்படுவார்கள். காரணம், ஆயர் அவர்கள் காலதாமதமாகிக் கொண்டிருப்பதனால் மற்ற நண்பர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று திருப்பலி முடிந்தவுடன் கௌரவிப்பார்கள். ஊர் நிர்வாக பேரவையின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திரு ஆண்டனி பால் சகாயம் அவர்களும் ஜோசப் ராஜர்களும் இணைந்து பொருத்துவார்கள். ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து இறை மக்களுக்கும் நிர்வாக பிரிவின் சார்பாகவும் பங்கு இறை மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை உறுதியாக்கிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. இந்த ஆலயத்தை பெயிண்ட் அடிப்பதற்கு உதவியாக இருந்த செல்வம்,
தாஸ், தமிழ் செல்வன், அருளப்பா, பால்ராஜ் எனும் நண்பர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு இதை வச்சானது நம்மளுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாது கடந்த 3 மாதங்களாக ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுத்து கழுவி உதவி செய்த செல்வி, லீலா, ராணி, தனம், தண்ணி கொடுத்த வித்யா, ராக்கினி அம்மா மற்றும் பாப்பாத்தி, சுசி மற்ற சில பெண்கள் எல்லோருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த லைட்ஸ் எல்லாமே புதுசு தான். எல்லாத்தையும் அதை சரி செய்து அமைத்து கொடுப்பதற்கு உதவியாக இருந்த தம்பி தமிழ் செல்வன், அவருக்கு உதவியாக இருந்த அருள்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். தமிழ் செல்வனுக்கு நாங்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கின்றோம். தந்தை ரிச்சர்ட் அவர்களை பொன்னாடை போர்த்தி நன்றி செலுத்த அழைக்கின்றோம். ஃபாதர் இருங்க, கொஞ்சம் இருங்க ஃபாதர். இன்று இசைகள் இசைத்து பாடல்கள் பாடி நமக்கு ஜெபிப்பதற்கும் இந்த ஆலயத்திற்கு அழகூட்டியதற்கும் உதவியாக இருந்த பாடல்கள் குழுவினருக்கு நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக 2 நபர்களுக்கு நாங்கள் சிறப்பான நன்றியை செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஒன்று திருவாளர் சேகர் அவர்கள், சூசைப்பர் பேராலயத்தை சார்ந்தவர்கள், நமக்கு இந்த நேரத்தில் உதவியாக வந்து கடந்த 3 நாட்களாகவே ஃபாதர் நான் இருக்கிறேன், நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி உதவி செய்து நமக்கு வழிநடத்திய அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக பொன்னாடை போர்த்தி நன்றி செலுத்துகிறோம். மேலும் நமக்கு உதவியாக தபேலா வாசித்து இன்றைக்கு உதவி செய்த திருவாளர் சுந்தர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பேடு வாசித்து எப்பொழுதெல்லாம் எந்த நிகழ்வு நடந்தாலும் மட்டுமல்ல மற்ற நிகழ்வு நேரத்திலும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் பங்கெடுத்து திருப்பலி ஜெபித்திற்கு உதவியாக இருக்கின்ற அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் மற்றும் பாடகர் குழுவில் இருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான கைதட்டுவோம். என பாடகர் குழுவினர் நமது மக்கள் எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் நேரத்தை ஒதுக்கி தகுந்த தயாரிப்புகளோடு பாடலுக்கு பாடி நமக்கு உதவி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் ஜோராக கைதட்டி போவோம். மேலும் உதவியாக இருந்த 2 கோவில் பிள்ளைகள் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் திருவாளர் அருளப்பா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பீடச்சிறார்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அனைத்து நல் உள்ளங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிலும் சிறப்பாக எந்த ஒரு பணியை செய்தாலும் ஆலயத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் என்று விவிலியத்திலே நாம் யூத கலாச்சாரத்திலிருந்து பார்க்கின்றோம். அதற்கேற்ப பிரதர் செபஸ்தியார் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற நமது மக்களிலே ஒருவர், நான் முதலாக ஒரு பணியை துவங்குகிறேன், அது தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி தன் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் தன் பணியை துவங்குகின்ற வெளிப்பாடாகவும் அமைத்த நமக்கு பறையடித்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, நான் இந்த மண்ணில் பிறந்தவன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இருந்தது மட்டுமல்ல, நான் வெளியூர்களுக்கும் சென்று தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற இந்த பறையை மட்டுமல்ல, எங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் நாங்கள் மகிழ்ச்சியை கொடுப்போம் என்று சொல்லி தொடங்கி இருக்கின்ற தம்பி ஜான்சன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஜான்சன் அவர்களை ஆலயத்திற்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வந்து ஜெபித்த உங்கள் அனைவருக்கும், உதவி செய்த நல் உள்ளங்களுக்கும், வாழ்த்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக புனித செபஸ்தியார் வழியாக பெயராலும் வந்திருக்கின்ற ஆயர் பெருந்தகை குருக்கள் சார்பாக நன்றிகளை பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி பாடல் பாடப்படும். இப்பொழுது உங்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படும். கிறிஸ்துவில் அன்புமிகு சகோதர சகோதரிகளே, லத்தீன் மொழியிலே கௌசாம் பிரின்சிபாலம் என்று சொல்லுவார்கள். அதாவது முதன்மை காரணியாக இருக்கின்றவர் நம்முடைய பங்கு தந்தை. பொருளுதவி செய்தீர்கள், உடல் உழைப்பு செய்தீர்கள், இதையெல்லாம் ஒருங்கிணைத்தவர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை. பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி பாராட்டி பொன்னாடை போர்த்த மேமிகு ஆயர் அவர்களை பாசத்தோடு அழைக்கிறேன். வானதிர கரவொலி. நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு உதவியாக இருந்த பாசமிகு அருள் தந்தை அகசின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த மேமிகு ஆயர் அவர்களை அழைக்கிறேன். இறுதி பாடல். அருள்